जय जय महाराज जी। இன்னைக்கு புதுசாக ஒரு சின்ன வயசு பையன் ஒருத்தன் வந்துடுறான். அந்த பையன் தான் காவி துணி கொடுத்துக்கிட்டு தர்மம் எடுத்துக்கிட்டு தரையில் ரோட்டில் பிளாட்ஃபாரத்தில் படுத்துருக்கான்னா அப்போ அவனுக்கு தெரியாது. நான் ஒரு 10,000 ரூபா பணம் தரேன், நீங்கள் இந்த சாப்பாடை சாப்பிடுங்க, என்னோடய கர்மாவை ஏற்றுக்கங்கன்னா அவங்களால முடியாது. அப்போ அவங்களுடைய கர்மாவை கொண்டு வந்து அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யப்பட்ட அந்த கர்மாக்களை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எங்கேயும் போக முடியாது. அப்போது இந்த மாதிரி காவி துணி உடுத்திருக்கவங்களுடைய வயிற்றில் அது போட்டோம்னா, காவி துணி உடுத்திட்டோம் அப்படின்னு இது வந்து அக்னி கையில் இங்கே வந்து எங்கேயுமே எதுவுமே தப்ப முடியாது. இங்கே கடைசியில் ஃபயர்கிட்ட நம்ம எல்லாருமே எரிஞ்சு சாம்பல் தான் ஆகணும். இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றனால அண்ணாமலை வந்து ஒரு முறை சாதுக்களுடைய அந்த மன மகிழ்ச்சியே இந்த பிரபஞ்சமே நல்லாயிருக்கும். அந்த ஒரு தன்மை இருக்குது இந்த தீபத்தில். ஐயா யாரையுமே நாங்கள் கட்டாயப்படுத்துகிறதே இல்லையா. ஆனால் சாதுக்களோட அதிகமாக நம்மளுடைய சிவனடியார்கள் வந்துடுவாங்க. அப்போ எனக்கு என்னென்னா அத்தனை பேர்த்துக்கும் உங்களால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையை பற்றி எத்தனை வீடியோ போட்டாலும் உங்களுடைய ஆதரவு குறையிறதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த திருவண்ணாமலையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ஒரு புது செய்தியை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் வாழ்கிற சாதுக்களை பற்றி தான். நம்ம எத்தனையோ வீடியோ சாதுக்களை பற்றி போட்டாலும் ஒவ்வொரு தடவையும் ஒரு சாதுக்கிட்ட நான் பேசும்போது ஒரு புதுவிதமான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சாதுக்கள் சேவை மையத்தில் வழக்கமாக நம்ம வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி எடுக்கும்போது ஒரு 2 சாதுக்களை சந்தித்தேன். அதில் ஒரு சாது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த சாதுக்கள் சேவை மையத்தை பற்றி அவர் சொல்லுவார். ஏன்னா சாதுக்கள் சேவை மையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கிரிவல பாதையில் பார்த்துருப்பீங்க, எண்ணற்ற சாதுக்கள் நம்ம என்னைக்கோ ஒரு நாள் வரோம், அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை செய்கிறோம். ஆனால் அந்த உதவி அவங்களுக்கு எப்படி பயனடையும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க? ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு சாதுவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவருக்கு மருத்துவ செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த சாதுவை தான் வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியல, ஏதாவது உதவி செய்யுங்கன்னும் போது திரு நாகராஜியா இந்த சாதுக்கள் சேவை மையத்திலிருந்து தான் உதவி செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு தேவையான உதவி, இப்படி நிறைய உதவிகள் வெளியில் தெரியாமல் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த சாதுக்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன இறுதி மரியாதை செய்யணுமோ அதை முறைப்படி இந்த திரு நாகராஜையாவும் அவங்க கூட சேர்ந்தவங்களும் அதை செய்கிறாங்க. இப்படி இந்த சாதுக்களுக்காக நிறைய விஷயங்கள் இந்த சாதுக்கள் சேவை மையத்திலிருந்து செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, நம்மள மாதிரி தான் முகம் தெரியாத எத்தனையோ நண்பர்கள் வந்து தினமும் வந்து இந்த சாதுக்கள் சேவை மையத்துக்கு தங்களால் முடிஞ்ச உதவி, அது இப்படி தான் இவ்வளோ தான் அனுப்பணும் இப்படி தான் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களால முடிஞ்ச உதவியை இந்த சாதுக்கள் சேவை மையம் மூலயமா இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இதை ஏன் நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவி சரியான முறையில் போகணும் அப்படின்னுட்டு நம்ம நினைப்போம். ஆனால் இப்படி இவர் மூலியமாக போனால் கரெக்டாக இருக்குமா, இவர் நம்மளை ஏமாற்றிடுவாங்களா அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும். அது போக்குறதுக்கு தான் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் வீடியோவோ இல்லை இது மூலியமாக வந்து நம்ம வந்து பணம் கலெக்ட் பண்ணுமோ அப்படி கிடையாது. ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல உள்ளத்தோடு தான் நான் இது வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓம் நம சிவாய.
எங்களுக்கு இதுவரை ஆதரவு கொடுத்து வரும் எல்லா அன்பர்களுக்கும் இறைவனின் அருள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய. ஐயா, இப்போ வருகின்ற கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலை அதிகமான மக்கள்கள் கலந்துக்குருவாங்க. இந்த கிரிவலத்துலேயும் தீபத்தை பார்க்குறதுக்காகவும் இந்த நேரத்தில் சாதுக்களுக்கு அங்கே உட்காரக்கூட இடம் இருக்காது. ரெண்டாவது அரசுகளே அந்த நேரத்தில் அந்த சாதுக்களுக்கு வேறு இடத்துல உட்கார சொல்லி தான் வேண்டுகோள் விடுப்பாங்க. அதனால சாதுக்கள் இப்படிப்பட்ட இடங்களை தனிமையில் இங்கே வந்து தான் இருப்பாங்க. நம்ம ஆசிரமத்துக்கு தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தங்குறதுக்கும் மழை அந்த போன வட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு இதெல்லாம் தண்ணி தங்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த நேரத்தில் போன வட்டம் நாங்கள் செட்டு போட்டு கொடுத்துருந்தோம். ஆனால் கீழே லேசாக ஈரம் இருந்ததுனால அவங்களால தூங்க முடியல, உட்காந்தே தான் இருந்தாங்க. இந்த வட்டம் இந்த இடத்துல தான் போன வட்டம் செட்டு போட்டிருந்தோம். இந்த வட்டமும் இந்த இடத்துல நம்ம ஆசிரமத்தை பக்கத்துலேயே இந்த இடத்துலையும் செட்டு போட்டு கீழே வந்து மேடை மாதிரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். மழை பெஞ்சாலும் ஈரம் இல்லாமல் அவங்க தூங்குறதுக்கும் இந்த இடத்த நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல போடலாம்னு நினச்சிருக்கோம். நிறைய அன்பர்கள் இதுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அவங்களுக்கு 3 வேளையும் உணவு, எப்படியும் ஒரு 10 நாள் 12 நாள் இங்கே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு 3 வேளையும் உணவு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். உதவி பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். உங்களால் ஒரு சாதுக்கான உணவுக்காக இருந்தாலும் சரி, ஒரு 10 சாதுக்களுக்கான டீ, அது கூட உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கூட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களால் எவ்வளவு இதுக்காக நீங்கள் தர்மம் பண்ண முடியுமோ அதுக்கு ஐயாவோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த பாக்கியத்தை நீங்கள்லாம் அடையணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் அது இறைவனுக்கு செய்கிறதா நாங்கள் நினைப்போம். அதுவும் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். அதுதான் பெரிய பாக்கியம். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அளிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தி அந்த இறைவனுடைய அருளை பெற வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஐயா, இப்போ எந்த நேரத்துலேருந்து, அதாவது எந்த தேதியிலேருந்து சாதுக்களை வந்து அனுப்பிச்சிருவாங்க இந்த கிரிவல பாதையிலேருந்து? அது போன வட்டம் 4 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சாங்கய்யா. அதாவது கூட்டத்தை பொறுத்து இருக்குது. இப்போ 24ஆம் தேதி கொடியேற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 23, 24 கொடியேற்றிடுவாங்க. அப்போ இருந்தே சாதுக்கு அதிகமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிடும் திருவண்ணாமலைக்கு. நம்ம எல்லாத்தையுமே எதிர்பார்த்து இருக்கோம். அவங்க எப்போ அனுப்பிச்சாலும் நம்ம இங்கே அந்த டயத்தில் நம்ம கொடியேற்றினதுலேருந்து எப்போ அனுப்பிச்சாலும் நம்ம தயாராக இருக்கணுங்கிற ஒரு முடிவில் இருக்கோம். தீபத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்தாலும் சரி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டாங்களாலும் சரி, அது நம்ம அவங்களுக்கான உணவும் அவங்களுக்கு தங்குறதுக்கான வசதியும் பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது தீபம் முடிஞ்சும் 11 நாள் உங்களுக்கு தெரியும், அப்பவும் தீபம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்பையும் கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளால் எத்தனை நாள் இதை கொண்டு செலுத்த முடியுமோ, ஒரு மாதமாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எல்லா அன்பர்களும் நம்மளுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. இந்த ஒரு நல்ல பாக்கியம், நல்ல சந்தர்ப்பம், இதை பயன்படுத்தி அந்த ஆண்டவனுடைய அருள் பெறதுக்கு தான் எல்லாத்துக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஏன் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து உதவி செய்யணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரிலாம் உதவி இருக்கும்? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஷெட்டு போடணும், என்னென்ன தேவைகள் இருக்குது ஒரு ஆசிரமத்துக்கு இந்த கிரிவல பாதையில் இருந்து இங்கே வர்றவங்களுக்கு? இப்போ நீங்கள் சொன்னீங்க சாப்பாடு, மழை வந்ததுன்னா எப்படி, ஏன்னா இந்த இடம் பார்த்தாலே தெரியுது மழை வந்ததுன்னா தண்ணிலாம் இருக்கும். இது எந்த மாதிரியான வேறு என்ன தேவைகள் இருக்கும்? அதாவது ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷமாக நீங்கள் வந்து இந்த பணியை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து சொல்லுவாங்க, நான் இந்த தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் ஐயா, ஷெட்டு அமைக்கிறத நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு அன்பர்கள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களால முடிந்த சில நல்ல விஷயங்கள் அன்பர்கள் வந்து பங்கெடுத்துக்குவாங்க. அதனால் கேட்குறேங்க ஐயா. இங்கேருந்தே நாங்கள் தீபம் பார்ப்போம். இங்கே தீபம் அவ்வளோ அழகாக அந்த இடத்துலேருந்து ரொம்ப தியானத்தில் உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் பகலில் தியானத்தில் உட்காந்து சாயங்காலம் தீபம் பார்க்க முடியும். ஒரு ரொம்ப அமைதியான ஒரு ரம்மியமான இடம். ஏன்னா இந்த இடத்துல போன வட்டம் நாங்கள் செட்டு போட்டிருந்தோம். அதில் என்ன குறைபாடுகள் அப்படின்னா, ஈரம், மழை பெஞ்சு ஈரமாக இருந்ததுனால உட்கார முடியல, எல்லாம் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வட்டம் அந்த செட்டு போட்டு கீழே பலகை போட்டு ஸ்டேஜ் மாதிரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கோம். அதாவது 30க்கு 60 அந்த சைஸில் போட்டு கொடுத்தோம்னா அங்கே தங்கிக்குவாங்க. ரெண்டாவது நம்ம இங்கே எப்பயுமே நம்ம டிஃபன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சமையலுக்கு வேணுங்கிற ஜாமான்லாம் தேவைப்படுது. அது ஒவ்வொருத்தரும் என்ன வேணாலும் அவங்களேவும் வாங்கி கொடுக்கலாம். இல்லை மளிகை கடை எங்கள் நம்பர் வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட எங்களுக்கு அனுப்பலாம், அதுவும் செய்யலாம். செட்டு போட்டு கொடுக்கலாம். ரெண்டாவது இவங்களுக்கான பால், டீ அவங்களுக்கு கொடுப்போம். நாங்கள் 2 வேளை கொடுக்கறதுனால நீங்கள் பாலுக்கான பணம் கொடுக்கலாம், இல்லை சர்க்கரை வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ரெண்டாவது அந்த தீபத்தப்ப அவங்களுக்கு
புது உடைகள் அணிவாங்க சாதுக்கள் வந்து தீபத்தன்னைக்கு. உங்களால் ஒரு சாதுக்காக இருக்கட்டும், 10 சாதுக்களுக்காக இருக்கட்டும், இல்லை எல்லா சாதுக்களுக்குமே உங்களால் முடிஞ்சதாக இருக்கட்டும், நீங்கள் அவங்களுக்கு உடை வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன வேட்டி துண்டு தான், அவங்களுக்கு உடை வாங்கி கொடுக்கலாம். சாதுக்களுடைய அந்த மன மகிழ்ச்சியே இந்த பிரபஞ்சமே நல்லாயிருக்கும். அந்த ஒரு தன்மை இருக்குது இந்த தீபத்தில். ஐயா யாரையுமே நாங்கள் கட்டாயப்படுத்துகிறதே இல்லையா. ஆனால் இந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கானது, இது எங்களுக்கானது இல்லை. இந்த சந்தர்ப்பம் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கானது. இது வந்து உங்களுக்கே இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய இடத்துல சேர நேரத்தில் இந்த ஒலி உங்கள் காதில் கேட்டுக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் கேட்டு உங்களுக்கு இறைவன் கொடுத்த இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் அதை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஐயா நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களால் முடிஞ்சதை இதை நீங்கள் செய்யலாம். யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தவே மாட்டோம் ஐயா. ஆனால் கட்டாயப்படுத்துறது என்ன, இது நீங்கள் உங்களுக்கானது. இது நான் அதைத்தான் திருப்பி சொல்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருக்க இறைவன் கொடுத்துருக்க ஒரு சந்தர்ப்பம், இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்க சந்தர்ப்பம், இதை பயன்படுத்திக்கிங்க. இதனால் சாதுக்கள் மகிழ்ச்சி அடையும் போது இந்த உலகமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இந்த இடம் பிரபஞ்சம் எவ்வளவு அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன் அடையுங்கிறது நீங்கள் உங்களுக்கு ரெண்டாவது உங்களுக்கே தெரியும். அதாவது பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையுமே அந்த இறைவனுக்கான சேவை. இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். தானமே பூஜை, சேவையே தவம். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இங்கேருந்து பார்த்தா தீபம் தெரியும்னு சொல்லிட்டீங்க. இதை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்த தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சாதுக்களுக்கு இடம் இல்லாமல் போயிடுமோங்கிறது எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இங்கேருந்தே இந்த மலை தெரியறது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. அண்ணாமலையார் வந்து இங்கே, அதாவது நம்ம தெரியும், நீங்கள் கிரிவல பாதையில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துலேருந்து ரொம்ப அழகாக தெரியுது. சாதுக்களோட அதிகமாக நம்மளுடைய சிவனடியார்கள் வந்துடுவாங்க. அப்போ எனக்கு என்னென்னா, அத்தனை பேர்த்துக்கும் உங்களால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயா அது இறைவன் செயல். வரட்டும், எவ்வளோ பேர் வேணாலும் வரட்டும் ஐயா. இங்கேருந்து எத்தனை பேர் வேணாலும் எவ்வளோ பேர் வேணாலும் இருந்து அந்த தீபத்தை பார்க்க முடியும். ஏன்னா அது மலை உச்சியில் அந்த மேல் உயரத்தில் தெரியக்கூடிய தீபம் அந்த உலகத்துக்கே தெரியும். அப்படி எங்கே வேணாலும் இருந்து எல்லோரும் பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த அருள் கிடைக்கும். எங்களால் முடிஞ்சது ஆளு எவ்வளோ பேர் வந்திருக்காங்களோ எங்களால் முடிஞ்சது ஒரு டிஃபனோ இல்லை டீ காப்பியோ எல்லாம் நாங்கள் போட்டு தர்றோம். அது எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சேவையாக செய்வோம், நிச்சயமாக பண்ணுவோம். எல்லாம் வரணும். எனக்கு எல்லோரும் வந்து இந்த அந்த இறைத்தன்மையை எல்லாரும் பெறணும்னு தான் என்னுடைய ஆசை. ரொம்ப சந்தோஷங்க. ஓம் நம சிவாய. ஐயா வணக்கம். மகாதேவ். இந்த சின்ன வயசில் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த அன்னதானத்தை பற்றி, இங்கே வந்து சாதுக்களுக்கு மட்டும் அன்னதானம் பண்ணுறாங்க, அதை பற்றியும் சொல்லுங்கள். சின்ன வயசில் அப்படின்றதுல இளமையிலே என்னை நாடுன்னு தான் சுவாமி சொல்லியிருக்கார். ஒருத்தவங்களுக்கு சின்ன வயசில் சில விஷயங்கள் கிடச்சிருது, சில விஷயங்கள் வந்து பெரியவங்களுக்கு வயசாக அதுக்கு தாண்டி கிடைக்கப்படுது. ஆனால் இங்கே அன்னதானம் அப்படின்றது பல ஆசிரமங்கள் இருந்தாலும் இங்கே இந்த மாங்காடு ஆசிரமம் சிவனடியார் சாதுக்கள் சேவை மையம் அப்படின்றது வந்து உண்மையிலே ஒரு தனிப்பட்ட விதத்தில் அவர் தனக்குள்ளார ஒரு கொள்கை. ஏன்னா அவர் இந்த இடத்துலேருந்து மேலே வந்து இன்றைக்கி வந்து சாதுக்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே உணர்ந்தவர். அதனால் சாதுக்களுடைய குறைகளை வந்து எப்படி முடிஞ்ச வரைக்கும் சுமூகமாக தீர்க்க முடியும் அப்படின்றத அவர் நிறைய உணர்ந்தவர். அதனால் இப்போ சாதுக்களை தவிர இங்கே வெளியில் வேறு யாரும் வந்து உணவுகள் கிடையாது. ஏன்னா சாதுக்களுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில் அவங்களுக்கு விருப்பப்படியான அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை ஐயா தொடர்ந்து வழங்கிட்டு வந்துட்டுருக்கார். அது இல்லாமல் சாதுக்களுக்கு இன்னும் இந்த தோல்பை, வேஷ்டி இது மாதிரியான விஷயங்களையும் வந்து அவர் மேற்படி பண்ணிக்கிட்டு இருக்கார். மழை காலங்களில் ரெயின் கோட் கொடுக்கறது, கொடை கொடுக்கறது, இது மாதிரியான எந்த பொருள் எந்த நேரத்தில் அத்தியாவசியமாக தேவையோ அதை வந்து ஐயா இன்னி வரைக்கும் சிறப்பாக பண்ணிகிட்டு வந்திருக்காங்க. திருவண்ணாமலையில் வந்து பல ஆசிரமங்கள் இருந்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குறையாமல் 300லேருந்து 400 சாதுக்கள் ஒரே இடத்துல சேர்றாங்கன்னா அது மாங்காடு ஐயா ஆசிரமம் தான் சொல்லலாம். இந்த உணவு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது? அதாவது நிறைய பேருக்கு என்னென்னா, நம்ம அன்னதானம் செய்வாங்க, அன்னதானம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி தான் இங்கே வந்து எங்களுக்கு காலையில் நாங்கள் ஒரு 3 இட்லி இல்லை 4 இட்லி சாப்பிட்றோன்னா அடுத்தது வந்து மதியத்துக்கு எங்களுக்கு சாப்பாடே தேவையில்லைன்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப தரமான ஒரு குவாலிட்டி, எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சாம்பாராக இருக்கட்டும், சட்னியாக இருக்கட்டும், சில நேரங்களில் வந்து செட் தோசை, பூரி இது மாதிரியான சில வெரைட்டியும் விதவிதமாக ஐயா கொடுப்பாங்க. அதே மாதிரி குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் ஐயா சமைப்பாங்க. சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் அந்த சாப்பாடு அப்படியே போயிடும்.
இதை நாங்கள் கண்ணெதிரிலேயே பார்த்துருக்கோம். சின்னதாக மிஸ்டேக்காக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, இல்லை ஏதாவது சரியில்லை அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து உடனடியாகவே ஐயா உடனடியாக எடுத்துருவாங்க. அன்றைக்கி வந்து ஏதாவது தட்சிணை கொடுக்குறதோ இல்லை வேறு ஏதாவது உணவுகளை ஆல்டர்னேட்டாக தயார் பண்ணுவாங்க. அந்த சாப்பாடு விஷயத்தில் வந்து இங்கே வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. சுத்தமான உணவு கொடுத்தா மட்டும்தான் சாதுக்களை வர சொல்கிறது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து சாதுக்கள் வந்து நிறைய அதாவது எப்படி சொல்கிறேன், இதை பற்றி புரியாதவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்க வேலைக்கு போகிறதுல ஒன்றும் இல்லை, இலவசமாக சாப்பாடு கிடைக்குது இருக்காங்க. அவங்களுடைய புரிதல் கம்மி தான். ஆமாம். ஆனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஏன் நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே ஏன் நம்ம இன்னொருத்தரை வந்து நம்ம நம்பி இந்த மாதிரி இருக்கணும்? இது உண்மைதாங்கய்யா. சில பேருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ஆன்மீக நாட்டத்தின் மூலிமா இங்கே வர்றது, சில பேருக்கு மன உளைச்சலால் வர்றது, சில பேர் குடும்ப பிரச்சனையினால் வர்றது, சில பேருக்கு வந்து அந்த ஆன்மீக நாட்டம்னு சொன்ன பாருங்கள், சின்ன வயசுலேருந்து வர்றவங்க இருக்காங்க. அது சில வயசு, அது ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ரூபத்தை வந்து மாற்றிக்கிட்டு வராங்க. அவங்க வந்து தன்னுடைய தன்மானத்தை விட்டுட்டு இங்கே வந்து பிச்சை எடுத்து தரையில் தூங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இவங்க வந்து இப்போ எப்படின்னா பிராமணர்கள் வந்து நாங்கள் தான் வந்து ஆரத்தி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சண்டை போடலை. அவங்க வந்து தனிப்பட்ட ஒரு வகையில் இழந்து வராங்க. அவங்க வந்து பிரதிபுத்திரர். அது மாதிரி இவங்க வந்து யாசகர்கள், பரதேசிகள் அப்படின்ற மாதிரி கடவுளே வந்து படைச்சு அனுப்புறது. இது வந்து யாரும் அவ்வளோ சுலபமாக காவி துணியை அவ்வளோ மேலே உடுத்திட முடியாது. இன்றைக்கி இப்போ காவி துணி உடுத்துட்டு அப்புறம் நான் மாற்றிக்கிட்டேன், மறுபடியும் காவி துணி உடுத்துறேன், மறுபடியும் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு வேதத்துலேயும் தேவாரத்துலேயும் என்ன தண்டனை இருக்குன்றது அவங்களுக்கே தெரியும். ஆனால் சில பேர் தெரியாதவங்க இதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் மேலே உடுத்திக்கிறாங்க. அந்த காவி அவங்க உடம்புல ஒட்டி போகுது. எப்பேற்பட்ட பாவத்தையும், எப்பேற்பட்ட ஒரு தீய சக்தியும், எப்பேற்பட்ட தீய குணத்தையும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற சாபங்கள், இதுக்கு முன்னாடி இருந்த பிறவி பலன்கள், இந்த கர்மாக்கள், இது எல்லாத்தையுமே எரிக்கக்கூடிய மகா சக்தி உள்ளது காவி துணி. இந்த காவி துணியை உடுத்திக்கிறதுனால என்ன நடக்கும்னு இப்போ தெரியல. காலப்போக்கில் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இன்றைக்கி புதுசாக ஒரு சின்ன வயசு பையன் ஒருத்தன் வந்துடுறான். அந்த பையன் தான் காவி துணி உடுத்துக்கிட்டு தர்மம் எடுத்துக்கிட்டு தரையில் ரோட்டில் பிளாட்பாரத்தில் படுத்திருக்கான்னா அப்போ அவனுக்கு தெரியாது. அடுத்த ஒரு 2 ஆண்டுகளில் அவனுக்கு பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த காவி துணியால் பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் எனக்கு 3 வேளையும் உணவு கிடச்சிது, எனக்கு தேவையான அத்தனையும் கிடச்சிதுன்றதையும் அவன் உணரப்படுவான். அப்போ படிப்படியாக அவனுக்கு வந்து அந்த சிவஞானங்கள், அதை வந்து போற்றி புகழ்ந்திருந்து பொய்கிட்டு மெய்யானார். என்னை வந்து சிவசிவான்னு உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இங்கே வராங்க. ஆனால் கடைசியில் அந்த விபூதியும் ருத்ராட்சியம் என்ன பண்ணுது, அவங்கள உண்மையான சுவாமியாராக மாற்றுது. இப்போ நான் ஒரு 10,000 ரூபா பணம் தரேன், நீங்கள் இந்த சாப்பாடை சாப்பிடுங்க, என்னோடய கர்மாவை ஏற்றுக்கங்கன்னா அவங்களால முடியாது. அப்போ அவங்களுடைய கர்மாவை கொண்டு வந்து அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யப்பட்ட அந்த கர்மாக்களை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எங்கேயும் போக முடியாது. அப்போது இந்த மாதிரி காவி துணியை உடுத்திருக்கவங்களுடைய வயிற்றில் அது போட்டோம்னா, காவி துணி உடுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வயிறு வந்து சுடுகாடு. அங்கே வந்து அந்த கர்மாக்களை கொட்டினோன்னா அது எரித்து சாம்பலாக்கப்படும். இந்த காவி துணியில் எதுப்பட்டாலும் எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அதுக்காக தான் இந்த காவி துணி வந்து உண்மையிலேயே பயன்படுத்துறது. சாதுக்கள் வந்து இன்னமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்து நாளுக்கு நாள் உருவாகிட்டே வராங்க அப்படின்னா அவங்க இந்த காசு பணத்துக்காக ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் வந்து அவங்க உண்மையான சாதுக்களாக மாறப்பட்டுருவாங்க, நிச்சயமாக மாறப்படுவாங்க. ஏன்னா கிரிவல பாதையில் மற்ற கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க வந்து உரிமையாக போய் கேட்பாங்க. ஆனால் இங்கே அந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருமே கேட்கறது இல்லை. நிறைய சாதுக்கள் வந்து நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியல. உண்மை அதுதான். ஏன்னா இங்கே வந்து எல்லா விதமான மக்களும் பார்த்துட்டாங்க. அதே மாதிரி வெளியில் இருந்து இங்கே வந்துடுறாங்க. மற்ற சாதுக்களையும் காவி உடுத்தின உடனே நானும் சாது தான் அப்படின்னு சொல்லி தன்னை கம்பேர் பண்ணிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கவங்களோட தன்னை கம்பேர் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்பட்டுடும், சின்ன சின்ன தவறுகள் செய்வாங்க. அந்த தவறுகள் வந்து பொதுவாக மொத்த சாதுக்களையும் வந்து பாதிக்கப்படுத்தும். அது மாதிரி ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி எல்லா சாதுக்களுக்கும் ஒரு சின்ன கெட்ட பேர் உண்டு பண்ணியிருந்தாலும், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உண்மையான சாதுக்கள் நிறையவே 80% மேலே இருக்காங்க. தன்னை உணர்ந்து இங்கே வந்து அடிபட்டு தன்னையோட முழு நிலையை உணர்ந்து சாதுக்களாக எல்லாருமே மாறி இன்றைக்கி வந்துட்டாங்க ஒரு வழிக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க முதல்ல வந்து எனக்கு அதாவது இந்த சாதுவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? சாதுவுக்கு ஏதாவது செய்யணும்னா முதல்ல அவங்களுடைய நோக்கம் வந்து, அதாவது தானம் தர்மம் 2 இருக்குது. அவங்க தானம் பண்ணுறாங்களா தர்மம் பண்ணுறாங்களான்றது தெரிஞ்சுக்கணும்.
தர்மம் பண்ணுறாங்கன்னா தர்மம் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாத ஃபஸ்ட்டு செய்கிறது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்குறது தர்மம். தானம் என்பது இது உங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு இந்த பிரச்சனை போகாதா, இந்த பாவங்கள் குறையாதா அப்படின்னு நினச்சி அதனுடைய கோட்பாடு வச்சு செய்கிறது பேர் வந்து தானம். அவங்க எது டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலன் இங்கே கிடைக்கும். திருவண்ணாமலை நிச்சயமாக கிடைக்கும். எதுக்காக திருவண்ணாமலை? எத்தனையோ இடங்கள் இருக்கு. ஆமாம், ஏன்னா இது வந்து எல்லாரையும் எரித்து கடைசியில் எங்கே போனாலும் இது வந்து அக்னி கைலாயம். இது வந்து அக்னி கைலாயம். இங்கே வந்து எங்கேயுமே எதுவுமே தப்ப முடியாது. இங்கே கடைசியில் ஃபயர் கிட்ட நம்ம எல்லாருமே எரிஞ்சு சாம்பல் தான் ஆகணும். இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றனால அண்ணாமலை வந்து ஒரு முறை நம்ம சுற்றி வந்தாலே போதுமானது அப்படின்றது. ஆனால் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் திருவண்ணாமலையில் வந்துட்டால் இங்கே இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. திருவண்ணாமலை விட்டு வெளியில் போயிட்டால் ஒரு சாதுக்கள் மட்டும் இல்லை, எல்லா சாதுக்களுமே உணவு கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கையேந்தி தான் ஆகணும். ஆனால் திருவண்ணாமலையில் அப்படி கிடையாது. ஒரு வேளைக்கு 8 வேளை சாப்பாடு போடுறாரு சுவாமி. விதவிதமான ஆசிரமங்கள் எல்லா விதத்துலேயும் ஐயா கூட நிறைய பேர் வந்து சாதுக்கள் வந்து தவறி இருக்காங்க. சாலையில் கிரிவல பாதையில் வந்து தவறிடுவாங்க. வயசானவங்க, உடல்நலம் முடியாதவங்க தவறிடுவாங்க. அவங்களெல்லாம் வந்து நல்லடக்கம் பண்ணுறது எல்லாமே ஐயா இன்ன வரை செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கார். உடம்பு சரியில்லையா அவங்களுக்காக தேவையான மெடிசன்லேருந்து ஆம்புலன்ஸ் வசதியிலேருந்து எல்லாமே எங்கள்கிட்ட நாங்கள் தயார் நிலையில் தான் வச்சுருக்கோம். சாதுக்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை எங்களால் பூர்த்தியாக திருப்தியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆசிரமத்தின் ரீதியாக நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்கிறோம். அதே சமயம் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றவங்க நல்ல உணவு அவங்களுக்கு எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரு இடத்துல வந்து சில கர்மா சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பாடு பிடிக்காம தான் சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில் மட்டும் போடுறோமே அப்படின்றது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் ஐயாவுக்கு போடுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா போடுறதுக்கு அவருக்கு எப்பவும் ரொம்ப சந்தோஷம்தான். இன்ன வரைக்கும் சாதுக்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு குறை வரக்கூடாது அப்படின்ட்டு நல்ல உணவு கொடுக்கறதுக்கு யார் வேணாலும் முன் வரலாம். ஆனால் இங்கே நல்ல உணவு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இவங்கள்ட்ட சொன்னால் மொத்த பேரையும் ஒரே இடத்துல அசெம்பிள் பண்ணுறதுக்கான ஒரே இடம் மாங்காடு. வெளியில் நீங்கள் எந்த ஆசிரமும் மறுபடியும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். 350 to 400 நான் 350 400 சாதுக்களை ஒரே நேரத்தில் அழைக்க முடியாது. இந்த இடத்துல காலையில் அட்டென்ஷனில் நிற்பாங்க எல்லோரும். கரெக்டாக 1 hour 8 o'clock ஆரம்பித்தா 9-10க்கெலாம் யாரும் இருக்க மாட்டோம். 1 hour 10-15 minutes தான். எல்லாருமே சாப்பிட்டு முடித்து கை கழுவிட்டு போயிடுவோம். ஐயா அடியன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் இவங்கள மாதிரி சகஜமாக எல்லோரும் மாதிரி இருந்தது தான். ஆனால் ஈடுபாடுகள் சொல்லுவோம் இல்லையா, சுவாமி மேலே ஒரு நாட்டம் கொள்வது அப்படின்றது. இந்த உலகத்தில் ஒரு விஷயம் மட்டும் திரும்ப கொண்டு வர முடியாது. அது வந்து மனசு. அது உளைச்சல் ஏற்பட்டாலோ உடஞ்சி போனாலோ திரும்ப ஒட்ட வைக்கிறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. அதை திருவாசகத்தில் கடைசியில் சுவாமி சொல்கிறார், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பணிந்து அப்படின்றார். மன உளைச்சலுக்காக இங்கே இருக்கிற சாதுக்களில் நீங்கள் 90% பேர்கிட்ட கேட்கலாம், அவங்க வந்து தன்னுடைய மரணப்படுக்கையை பார்த்து தான் வந்திருப்பாங்க. சூசைட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி மன கஷ்டம், மன வேதனைகள் எல்லாருக்குள்ளாரும் ஒரு கஷ்டம். ஒருத்தருக்கு ஒரு கதைகள் இருக்குது. 2500 பேர் இருக்குன்னா 2500 பேருக்கும் ஒரு கதைகள் இருக்குது. அது மாதிரி ஒருத்தர் ஒரு கஷ்டத்தில் வரும். ஆனால் அதை எல்லாத்தையும் மறக்க வச்சு எல்லாரையும் ஒரே சமநிலையில் இங்கே வந்து பார்க்க வச்சு சுவாமி வந்து வழி நடத்திட்டு இருக்கார். அது வரைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக தான் நினைக்கிறோம். அடுத்த காசியும் அடுத்த கைலாயமாக தான் நாங்கள் இந்த இடத்த பார்க்குறோம். என்ன படிச்சிருக்கீங்க? கொஞ்சம் எழுத படிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கேன். Mind blowing. Few minutes also, that few minutes, no words to say. Suddenly I just turned, he just started to Nadana, Om Namah Shivaya. Unexpectedly, really, it's unexpected, and even we won't get that back again.
this opportunity. This dancing opportunity, even 300 sadhus are been over here for the 20 minutes back, but 10 or 20 sadhus only can able to see that. They all lost their chance. They all lost their chance. Really, you only made it. You are the signature for that one. Really, he only. You are not nothing. Oh, of course. Even I was also doing the same one, but you are the signature for that one. Really. Yeah, we made. Don't worry, we made. Definitely. After tomorrow, I just arrange the people. I can explain what was your expectation. I just wanted to let them know what you are expecting from the sadhus. No? That I can explain in Tamil slowly. They are so interested to come over. At the same time, all the sadhus are likes very much in Mangadashram. He's doing only for sadhus. Yes. What are the pain inside in sadhu? He's know about that. He's from the platform. He is our platform. He is from the platform. I'm also come from the platform. But he is the platform of our sadhus darshan. We never discourage his word. We are always obey. Stand. Sit. Like that is it. He's not ruling. He's loving to us. He's love. Yeah, he's lovingly saying. He's not ruling. Right. He's not making attentions to everybody. Yesterday, I met him first time and Really. I'm so touched. Really. It's very, obviously I'm saying, literally I'm saying this is an aparted one. This one is aparted one. No words to say over. Mangadu is a Mangadu always. Really. I explained to that much of sadhus. I arranged that. Maybe today there is a pleasant place we can get. I just wanted to see. Why? Because Saturday, Sundays in a Girivalam peoples will be, the crowd will be much. We cannot able to keep calm. So evening time means we can sat over in the tree behind. Yeah, that is also so good too. 6:30 like. We call each other, we decide the time. Yeah, I also bring some sadhus too. We just make our trial. Yeah. Thereafter, day after tomorrow morning, we just make take a go. So I just arranged to. Really. You made a big thing one. Please don't do that. You made a really big thing one. Who going to see the dance here after that? I didn't know. This is the first and last. Or again is going to be happy. Again is going to be a dance. That is an aparted. But this is our chance to see. In ashram, the Gurujis never be happy like this. They have always they have some confusion with their own mind. But he is always calm. Always calm. He can able to find the people in a first look. Okay. He just scan our. Okay. Go. He just bolka. But today he is happy also. No, I'm very happy. Really, I'll do one big favor for you. ஒரு சாதுனா வந்து எதுவும் செய்யாமல் இங்கே வந்து உக்காந்துருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற மத்தியில் இந்த கிரிவல பாதையில் நீங்கள் வந்து வயலின் வாசிக்கிறீங்க, ஃப்ளூட்டு வாசிக்கிறீங்க, தபாலா, இந்த மாதிரி எல்லாமே வாசிக்கிறீங்க. இதை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு இசை எங்கேருந்து வந்தது? அதெல்லாம் அது பூர்வ ஜென்மத்துடைய தொடர்பு தான். இது சொல்லுன்னா குரு கடாட்சம் இருக்குது. இந்த நாதம் உள்ளிருந்த இந்த ஆன்மீக பயணத்துக்கு நாதம் என்பது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. ஆன்மீக பயணத்துக்கு நாதம் இசை என்பது அது பல வழிகள் இருக்குது. இறைவன் அடையிறது இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த மாதிரி இசையை வந்து இறைவனுக்கு பிடிச்சிதான் இருக்கிறதுனால அந்த இசையில் மனம் லயிக்குது. அதனால தேர்ந்தெடுத்து இதை பயணிக்கிறேன். எவ்வளோ நாளாக நீங்கள் வந்து திருவண்ணாமலையில் இருக்கீங்க? நான் 25 வருஷமாக இருக்கிறேன். 25 வருஷமாக இருக்கீங்க. கிரிவல பாதையிலே இருக்கீங்களாங்க? பல இடத்துல இருந்திருக்கேன். கிரிவல பாதையில் தான் அதிகபட்சமாக இருக்கிறேன். நம்மளே அங்கே தான் வச்சுருக்காரு. பல பயணங்கள், யாத்திரைகள் போயிட்டு தான் வரேன். சரிங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ராகம், இந்த ராகம் வந்து அந்த மற்றவங்க கேட்கும்போது அந்த உயிர்த்தன்மை இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ராகம் எனக்கு வாசித்து காமிக்க முடியுமா? ஒரு ஃப்ளூட்டில் ராகம் உங்களுக்கு தெரிஞ்சது? சரிங்க.
அதே மாதிரி ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன மாதிரி வாசிப்பீங்க? ஒரு ரொம்ப இந்த பாட்டு ஒரு ஒரு புதுக்கலமாக இருக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஐயா, இப்போ இந்த பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இசைக்கருவிகள்லாம் பார்த்தேன், ரொம்ப பழமையாயிடுச்சு. உங்களுக்கு இசைக்கருவிகள் இல்லை இசை வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு உதவணும்னா உங்களை எப்படி தொடர்பு உள்ளது? கிரிவலப்பாதை பழனி ஆண்டவர் கோயில் அதிகபட்சமாக அங்கே இருப்பேன். எல்லாம் கேட்டாலும் சொல்லுவாங்க. வேலாயுதன் சொன்னால் சில பேருக்கு பேர் அதிகபட்சமாக ஒரு சிலருக்கு தெரியாது, பெரும்பாலானவருக்கு தெரியும். உங்கள் மொபைல் நம்பர் சொல்லலாமாங்க? சொல்லுங்க ஐயா. சொல்லுங்கள், நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். 63 80 97 55 07 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு, அது இல்லாமல் இப்போ செங்கம் பரமனதில் என்ற ஊரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய திருப்பணி செய்துட்டு இருக்கேன். அந்த ஆலய பிரதோஷ வழிபாடு, சிறுவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு தேவாரம் திருவாசகம் பயில் வைத்தல், பிரசாதம் வழங்குதல் போன்ற காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறேன். திருவாசகத்திலிருந்து மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவாசகம், அதிலிருந்து ஒரு பாடல். பால் நினைந்தூட்டும் தாகினும் சால பரிந்து நீ பாவியேன் உடைய. பால் நினைந்தூட்டும் தாகினும் சால பரிந்து நீ பாவியேன் உடைய. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேன் உடைய. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தம் மாய. தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ், அதிலிருந்து ஒரு பாடல். பக்தியால் யான் உனை பலகாலும், பக்தியால் யான் உனை பலகாலும் பற்றியே மாத்திரு புகழ் பாடி. பக்தியால் யான் உனை பலகாலும் ஜய மகாராஜ ஜய மகாராஜி. ஜய மகாராஜ ஜய மகாராஜி. ஜய மகாராஜ ஜய மகாராஜி. जय महाराज जय जय महाराजी. जय महाराज जय महाराजी. सीताराम राम राम. सीताराम राम राम. सीताराम राम.
Tara